திடமார் கணநாதன் செம்மை நிறம், அந்த ஜோதியினுடைய நிறத்தை கணபதியோட ஒப்பிடுறாங்க. அந்த ஒளியால ஏற்படக்கூடிய வெளிச்சத்தை கந்த பெருமானோட கனெக்ட் பண்றாங்க. அப்போ இதுல ஏதாவது ஒண்ண எடுத்துட்டாலுமே ஜோதி எப்படி ஜோதி ஆகும்? அப்போ அந்த சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் கணநாதன் செம்மை நிறம் படர் ஒளியோ கந்தவேளாக கருதுங்கால் வந்ததோர் வேத வழக்கு. அப்ப இறைவன் யாரை வேணாலும் நீங்க கும்பிடலாம், ஒரே பலன் தான். இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு கிடையாது. இருப்பினும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாதரே சாட்சி. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர்ல செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலை சூரன் வெறுப்புனா மலை. இது எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தான் சாந்தம் பெறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அங்க போய் பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது குருஸ்தலமாகவும் நம்ம வர்ணிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு 6 சிரசுகள், அதாவது சிவபெருமானுக்கு 5, முருகப்பெருமானுக்கு 6. ஈசானம் தற்புருஷம் மகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதோ முகம்னு முருகனுக்கு 6வது முகமாக இருக்கு. அப்ப சிவபெருமானுடைய அப்படியே தத்துவம் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்க சிவபெருமானுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க முருகன் தான் இருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. பக்கத்திலேயே வள்ளி குகை அப்படின்றதும் ஒன்று இருக்கும். எப்பயுமே பிடிச்சவங்களை கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்றதுக்கு திருச்செந்தூர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதே போன்றுதான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை. வள்ளிமலை சுவாமிகள் தான் வேல் மாறல மருவி எழுதியிருக்கிறாரு திருப்புகள்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வாழ்க்கையில சிறப்படையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா முருகனுடைய கோவில்களுக்கு, குறிப்பாக திருத்தணி, திருச்செந்தூர், வள்ளிமலை இப்படி இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய மேன்மையை ஒருத்தருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. உள்ள தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்னா அது முருகப்பெருமானிய பாதத்துக்கு தான் உண்டு. சரி, எங்களால் போக முடியல, ஒரு ஏஜ் ஃபேக்டாக இருக்கவங்க போக முடியல, இல்லை வெளிநாடு வெளியூரில் இருக்காங்க போக முடியல அப்படின்னா அவங்க இருந்த இடத்திலேயே விருப்பத்தோடு திருப்புகளை படிக்க வேண்டும். ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இத்தனை முறை பாராயணம் பண்ணுன்றதுக்காக பண்ணாம விருப்பத்தோட ஒரு லௌகீக அமைப்பு இல்லாம ஒரு பக்தி பயபக்தியாக அதை நீங்க கன்சிடர் பண்ணும்போது உறுதியா உங்களுக்கு முருகப்பெருமான் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தருவார். அந்த இடத்துல ஜாதகம் சர்வநிச்சயமாக ஸ்தம்பித்து போகும் பக்தி மார்க்கம் ஒன்றுக்குத்தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை வலியுறுத்திக் கொள்கிறேன்.